நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம். தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவும் ஆகிய சாலொமோனின் நீதிமொழிகள். இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளைப் பற்றிய உபதேசத்தை அடையலாம். இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேறுவான். விவேகி நல் ஆலோசனைகளை அடைந்து நீதிமொழியையும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த புதைப்பொருள்களையும் அறிந்து கொள்வோம். கர்த்தருக்கு பயப்படுதலின் ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாது. அவைகளும் சிரசுக்கு அலங்காரமான முடியும் உன் கழுத்துக்கு சரப்பணியுமாயிருக்கும். என் மகனே, பாவிகள் உனக்கு நயங்காட்டினாலும் நீ சம்மதியாது. எங்களோட வா, ரத்தம் சிந்தும்படி நாம் பதிவிருந்து குற்றமற்றிருக்கிறவர்களை முகாந்திரமின்றி பிடிக்கும்படி ஒளித்திருப்போம். பாதாளம் விழுங்குவது போல் நாம் அவர்களை உயிரோடே விழுங்குவோம். குழியில் இறங்குகிறவர்கள் விழுங்கப்படுவது போல் அவர்களை முழுமையும் விழுங்குவோம். விலை உயர்ந்த சகலவித பொருள்களையும் கண்டடைவோம். கொள்ளை பொருளினால் நம்முடைய வீடுகளை நிரப்புவோம். எங்களோட பங்காளியாய் நம் எல்லாருக்கும் ஒரே பை இருக்கும் என்று அவர்கள் சொல்வார்கள் ஆகும். என் மகனே, நீ அவர்களுடைய வழி நடவாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு விலக்குவாயாக. அவர்கள் கால்கள் தீங்கு செய்ய ஓடி ரத்தம் சிந்து தீவிரிக்கிறது. எவ்வகையான பட்சி ஆனாலும் சரி, அதன் கண்களுக்கு முன்பாக வலையை விரிப்பது விருதா. இவர்களோ தங்கள் இரத்தத்துக்கே பதிவிருக்கிறார்கள், தங்கள் பிராணனுக்கே ஒளி வைத்திருக்கிறார்கள். பொருளாசை உள்ள எல்லாருடைய வழியும் இதுவே, இது தன்னை உடையவர்களின் உயிரை வாங்கும். ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது, வீதிகளில் சத்தமிடுகிறது. அது சந்தடி உள்ள தெருக்களின் ஜந்திலும் ஒளிமுக வாசலிலும் நின்று கூப்பி பட்டணத்தில் தன் வார்த்தைகளை வசனித்து சொல்லுகிறது. பேதைகளே, நீங்கள் பேதைமையை விரும்புவது, நிந்தனைக்காரரே, நீங்கள் நிந்தனையில் பிரியப்படுவது, மதியினரே, நீங்கள் ஞானத்தை விருப்பது எதுவரைக்கும் இருக்கும். என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளே உங்களுக்கு தெரிவிப்பேன். நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. என் ஆலோசனை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன். நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல் வரும்போதும், ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும் போதும், நெருக்கமும் இடுக்கணும் உங்கள் மேல் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன். அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையில் என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமற் போனார்கள். என் ஆலோசனையை அவர்கள் விரும்பவில்லை, என் கடிந்து கொள்ளுதலில் எல்லாம் அசட்டை பண்ணினார்கள். ஆகையால் அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள், தங்கள் யோசனைகளினால் திருப்தி அடைவார்கள். பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும், மூடரின் நிர்விசாரம் அவர்களை அழிக்கும். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனும் அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்பான் என்பதே. The Book of Proverbs, Chapter 1. A wise man will hear the Proverbs of Solomon, the son of David, king of Israel, to know wisdom and instruction, to perceive the words of understanding, to receive the instruction of wisdom, justice and judgment and equity, to give subtlety to the simple, to the young man knowledge and discretion. A wise man will hear and will increase learning, and a man of understanding shall attain unto wise counsels, to understand a proverb and the interpretation, the words of the wise and their dark sayings. The fear of the Lord is the beginning of knowledge, but fools despise wisdom and instruction. My son, hear the instruction of thy father, and forsake not the law of thy mother, for they shall be an ornament of grace unto thy head, and chains about thy neck. My son, if sinners entice thee, condemn them not. If they say, come with us, let us lay wait for blood, let us look privily for the innocent without cause. Let us swallow them up alive as the grave, and whole as those who go down into the pit. We shall find all precious substance, we shall fill our houses with spoil. Cast in the lot among us, let us all have one purse. My son, walk not thou in the way with them,
refrain thy foot from their path, for they feed unto evil and make haste to shed blood. Surely in vain the net is spread in the sight of any bird, and they lay wait for their own blood, they look bravely for their own lives. So are the ways of everyone that is greedy of gain, which taketh away the life of the owners thereof. Wisdom crieth without, she uttereth a voice in the streets. She crieth in the chief place of concourse, in opening of the gates. In the city she uttereth the words, saying, how long, the simple one, will ye love simplicity? The scorners delight in their scorning, and fools hate knowledge. Turn you at my reproof. Behold, I will pour out my spirit unto you. I will make known my words unto you. Because I have called, and ye refused. I stretched out my hand, and no man regarded. But ye have set at naught all my counsel, and would none of my reproof. I also will laugh at your calamity. I will mock when your fear cometh. When your fear cometh as desolation, and your destruction cometh as a whirlwind, when distress and anguish cometh upon you, then they shall call upon me, I will not answer. They shall seek me early, but they shall not find me. For that they hated knowledge and did not choose the fear of the Lord. They were none of my counsel. They despised all my reproof. Therefore shall they eat of the fruit of their own way and be filled with their own devices. For the turning away of the simple shall slay them, and the prosperity of fools shall destroy them. But whoso hearkeneth unto me shall dwell safely, and shall be quiet from fear of evil. Amen and amen.